என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மேன் ஃபேமிலி சேனல் அப்புறம் ரீசனாக போட்ட வீட்டில் பார்க்கலாம். ஓகே, வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ஆர்வக்கோளாரா இறங்கி மூலக்கோளாரா வேலை பார்த்தேன் முரட்டு முட்டாள்களோட சிறப்பான சம்பவங்களை தான். அறிவை அகற்றி வச்சுட்டு 1000 வேலை பார்த்தேன். அக்மார் கரவேக்காடுகள் ஏகப்பட்ட பேர் உள்ள இருக்காங்க. மூளையை கலட்டி வச்சுட்டு மும்மரமா வேலை பார்த்த 3-4 பேர் உள்ள இருக்காங்க. சரி, அவங்க வேலையை கட்டுறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள என்ட்ரியை கொடுக்கணுங்கிறதுனால இறக்கிய இன்ட்ரோவர் எடிட்டர். அங்க பின்னாடி ஏதோ பிரச்சனை. தம்பிகளா, பின்னாடி தூக்கி போடுதுப்பா. கோவாவுக்கு இந்த லாரியில போறாங்க, கொடுத்தவன் அவன்டா. நான் இன்னும் இழுத்து பிடிச்சுக்கிறேன். கேட்ட காலம் வச்சு அவன் கிட்னியில கிக் கொடுங்கடா. அங்க தின்ன சோத்துக்கு தட்ட ஆரம்பிச்சாங்க. நிறுத்தினா பில்லு கேட்பாங்கடா. கமான், எஜலுக்கு போ. 8வது கட்ட டிவி வாடாதுன்னாங்க. அது ஸ்கூல் ஃபுட்பால் மேட்ச். ரெடி 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 முடிஞ்ச என்ன உணர்ந்தாரு. காலை நினைக்கிறதுக்கு கவர்மெண்டோட சதி. நாசிக்க மாட்டேன். அங்க எமனே எதிர்பார்க்கல. இந்த ஊரோட அழகே அமைதிதான். என்ன சைலண்ட், அப்படியே அமைதியா வச்சிருங்க. நீங்க அத ஆஃப் பண்ணி வச்சிருங்க. சீன்ஸ் போட்டவர் சீனியர்ஸ். நனையாம போயிரணும். அட முட்டா பையனே, என்னடா போட புடிச்சிட்டு வர வேண்டியதானே. நனைஞ்சு போறல அங்க வந்து குட்டிட்டார். இந்த மாதிரி தான் வெட்டணும் தகப்பா. அந்த மாதிரி வேணுமா? கள்ள தொடர்பு வெச்ச மாதிரி கட்டி மொட்டை அடிச்சிட்டாங்க. தம்பி தலைமறைவுதே. அது ஒரு முடிவுக்கு வரல. அடடே வாடிக்கையாளர் வாங்க, பணத்தோட வந்திருக்கேன் வாங்க. வாடிக்கையாளர் வாங்க வாங்க, வாடிக்கையாளர் வாங்க, வாடிக்கையாளர் வாங்க. அங்க பாட்டிக்கு மாட்டிக்கிச்சு. பாட்டி மாட்டிக்கிச்சு. 200 ரூபாய். நல்ல ஐடியாவா இருக்கு. ஹலோ, வணக்கம். இது பார்த்தோம். ஆனா ரெடிக்கு 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. அதான் பாரு. அது சரி, நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க போல. ஆமாப்பா, என்ன பண்றது, கடமையை செஞ்சுதான். மீன் ஸ்டோரியில பார்த்தா நினைக்கிறேன். பண்ணடா, யாரா நீ? எங்க வீட்டுக்கு முன்னாடி பிச்சைக்கார பையல ஓடுறான். சும்மா ஸ்டைலா எடுக்கணும்ல. எஸ்கியூஸ் மீ. கையை எடுக்கணும்ல. பாப்ல, வீட்லயே இருந்தா டிப்ரெஷன். அதான்டா கை விட்டா இதாயிடும்தானே. என்ன கண்டறாது. மன நிம்மதியா இருக்கு. அதுவும் ஹைவேல ஹெவன் ஃபீலிங். பகலே ஐயோ, ஒரு பைக் மட்டும் இருக்கு. யாரு உண்டந்து அவன் கூட வந்து வரதா நினைக்கிறேன். காரியத்துக்கு வந்தா கவலைப்படாத. அங்க உடனடியா எடை குறையும். பண்ணிட்டு வந்தாதான் 2 கிலோ எக்ஸ்ட்ரா குறையும். வணக்கம் மேடம், டைம் என்ன? போன பார்த்தா தான் தெரியும். போன பார்த்தா நான் பார்த்துட்டேன். அவ்வளவுதான், தூக்கிட்டு ஓடு. பார்த்துட்டேன் மேடம், மணி 7. இனிமேதான் ஒரிஜினல் எக்ஸர்சைஸ். அங்க தார் ரோட்ல தகராறு. அடே கருங்காரா, உன்னை பெற்றது என்ன கங்காரா? ரோட்ல இப்படி தவற. கமான் ராஜ், இவன் தான் நம்மள அசிங்கப்படுத்தினான். இந்த எச்ச ஜூஸ ஊத்தி இன்னைக்கு பாடுறா உன்னை. சூப்பர். நீயே ஊத்திக்கிற பைக்கு. அங்க வேலை செய்யறவங்க கிட்ட வம்பு பண்ண மேனேஜர் பொங்கிட்டாரு. சார், அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க சார். மேனேஜர் இருக்காருன்னு சொன்னியா? திட்டுடி உண்டாங்க சார். யாரா நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? கலாச்சி விடு மாப்ள. நீதான் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறியா? நிஜமாடா சொல்றியா? இது வரைக்கும் யாரும் கேட்காத வார்த்தை. ஏமா, கடைக்கு சீல் வச்சிருக்கேன். என்னன்னே தெரியலையே. ரொட்ட கதிராக வெற்றியை பதிவு செய்ய ஒட்டி வரவாடி வந்து கொண்டிருக்கும் முக்கிய பின்னாடி வந்துட்டாரு. அவ்வளவுதான் போங்க. அட லூசுங்களா. எனக்கு கொடியும் கொட்டணமா இருக்க போறேன். உடைச்சிட்டாங்க. பெரியமா மோட்டரா குறிப்பாலே என்னப்பா, எனக்கு தெரியாம வீட்ல மீன் இப்படி இருக்கு. கண்டுபிடிச்சீங்க. உணர்ந்து பாத்தீங்களா? உறிஞ்சு பார்த்தேன். அண்ணி என்னன்னு சொன்னாங்க? என் குடும்ப விஷயத்துல போக்கர் அழைக்காத, பாப்பா முடிச்சு விட்டு போயிடுவேன். அவருக்கு ஒரே ஆனந்தம். ஏன பயிலுங்க 500 ரூபாய் பேட்டை 490 ரூபாய்க்கு வித்துருக்கானுங்க. இதை வச்சே பல ரெக்கார்டுகளை அடிப்பேன்.
ஆஹா கூட அடிக்க முடியும் சூப்பர். ஏய் பங்காளி பெருசா ஏதோ மாட்டி இருக்கு சீக்கிரம் இழுடா கமாண்டா புடிச்சு இழுடா அறிவு கட்ட எழுப இன்னும் தேவை இழுவ சோம்பேறி மாட்டு சீக்கிரம் இழுத்து போடு பார்த்தா அடப்பு தெரிஞ்சு நான் இதை எதிர்பார்க்கல. செக்யூரிட்டி ஆர்டரை குடுக்கிறதுக்குள்ள எம்பிட்டு பாராட்டம் டேய் நல்ல இது வேலை ஒரு கேட்டு. அண்ணன் பெயிண்ட்ல கனவை கலக்கி அடிச்சாரு. இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சு சம்பாரிச்சு நாளைக்கு கார்ல போய் பிரபலமாயி பிரதமராகி மண்டைய ஆட்டு ஆட்டா அப்படிதான். பெயிண்ட் அடிக்கிற முதல்ல பாவம் குழந்தை தானே. சூப்பர்மேன் இதுக்கா? அதான் வலிக்குது அடிப்பட்ட ராணி ஆயத்துக்கு வலிக்குது கலங்காத மகனே எழுந்து வா வாழ்க்கை எல்லாரையும் விழ வைக்கும் ஆனா மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பறந்து போய் குட்டி சூப்பர்மேன் கலங்க மாட்டேன் இப்ப வர திரும்பியும். அப்போ இவனுக்கு சரி பட மாட்டேன் அவருக்கு காதல் திருமணம். பொம்மை நட்டி வரா வழி விடுங்க அவதான் பொம்மை. பொம்மையா? உறைஞ்சு போயிட்டு 1000 வருஷம் எங்க காதல் அழியாம இருக்கும் பிளாஸ்டிக் மாதிரி சடன் பிரேக் சாரி. அழிச்சிட்டாண்டா. சர்வீஸ் ஒரு நடை சைக்கிளுக்கு அந்த கொடுத்தீங்க. வழி, நடக்கிறவங்களுக்கு இந்த வழி. நீ லூசா அவங்க ட்ரைனிங்க்கு வந்திருக்காங்க. வாயில காவாயா வெட்டலாம் போல. நர்ஸ் லைட் கொடுங்க. ஆசைப்பட்டு கேக்குறாரு என்னங்க டாக்டர் பேச்சிட்டீங்க போங்க அந்த ஊர்ல ராஜண்ணா புள்ளிங்களை கடல கேட்டுட்டு போவான். என்னாண்ட சொல்லாம எப்படா யாருனீங்க? அட பாவி. மேல அடிச்சிட்டு இருந்தவரு மேலேயே அடிச்சிருக்கலாம். ஏன் சார் நாங்கெல்லாம் வெரைட்டி காட்ட கூடாதா? அடிச்சிட்டாண்டா. கீழ அடிச்சு காலை உடைச்சுக்கினாரு அதான பாய்ஸ் ட்ரிப். ஐட்டக்கார மாப்பிள்ள நீ ஐட்டக்கான கார பிடிச்சிருக்கல நீ. புகழதரா அடியில என்ன சுத்தம், மேல என்ன ஆச்சாரம். ஜன்னல்ல காத்து வாங்கிட்டு ஜாலியா போலாம். அதர்றா டயர் என்னடா காத்து? டயர்தான் மாப்பிள்ள நல்ல வேகமா போகுது. அவரு மும்மரமா முறுக்கின்னு இருக்கும்போது ஏதோ சொல்லிக்கிச்சு அவரு அடிச்சுட்டா. ஜாலியா பாடிட்டு இருக்கட்டும் நீ அடுத்து போடியா. சாரு ப்ராப்பர் ரவுடி. வெட்டுவேன் என்னடா அண்ணன் ஒளிப்பாயிடுச்சு ஊர்ல எவ்வளவு பெரிய தலைக்கட்டு நாங்க இருக்கோம் என்ன மீறி வெட்டுறியா அப்படின்னு வச்சா லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு ஊர்க்காரனுக்கு சொல்ல ஓட்ட வெட்ட விடுறதுக்கு ஊக்கியான்னு கேட்டோம் நோ முத்தனா பயலா இருக்கும் நான் வெட்டுனான்ட்டு பார்த்தா பங்க பிடிக்காதீங்க சார் கேக் வெட்டுறத பத்தி பேசிட்டு இருந்தேன் சார் பல்ல கழட்டிடுவேன் வெளிய பல் டாக்டரா சாப்பிட்டீங்க பேப்பர் ரவுடி கடவுளுக்கு கருணை இருக்குதுல்ல. கமான் 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 கருணை தாயே கையில ரெண்டு எனக்கும் தாயே கமான் கமான் புடிச்சுக்க குழந்தாய் அம்மா நீ என்ன அவநிலை புரியலையா ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யுவர் அன்பு தெரியலையா இரு கைகளை நீட்டி இந்த பாட்டி கடவுளுக்கு கண்ணு இல்ல அவரை பார்த்தாலே தெரியும் ஆல்பா மேலுன்னு. என்னால முடிஞ்சது என் பொண்டாட்டியால முடியாது செருப்பு பிடிச்சு வாங்க. இனிமே உன்னால பிக்க முடியாது பிஞ்சத தச்சா அடிப்பேன். That's possible. பெரிய லெவல் ப்ராஜெக்ட். உங்க கண்ணுல பயம் தெரியுது இலான் மஸ்க் அழுவாதீங்க அதாகப்பட்டது மகா ஜனங்களே மரியாதையே இல்லாம அமெரிக்காக்காரன் நிலா மேல இடது கால வச்சிட்டேன் அஸ்கரவாஸ் அடக்கி நடி ஏலியன் குஞ்சு அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கேன்ல போகும்போது முறுக்கு பாக்கெட் வாங்கி தரேன் நம்ம மேட்ருக்கு வருவோம் அமெரிக்காக்காரன் பீச்சாங்கால வச்சிட்டேன் நம்ம என்ன பண்ண போறோம் அதை சரி பண்ற மாதிரி சோத்தாங்கால மட்டும் வைக்க போறோம் இதுக்காண்டி அதிநவீன டெக்னாலஜி தயாரா இருக்கு பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து வயிறறியறதே எரிபொருளா பயன்படுத்துற ராக்கெட்டும் பொடக்காலில இருக்கு பயோடெக்னாலஜி பயப்படாதீங்க அது போக முக்கியமா பயணத்துல உறுதுணையா இருக்க ஏலியன் குஞ்சுகள் அடுத்து என்ன பறக்கிறான் பறந்தே ஆவறான் டாடா பாய் பாய்ஸ் மண்டையை வச்சு அட்டை கொடுங்க மிஷன் சக்சஸ்ஃபுல் ஐயோ வீட்ல கேஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டேனே இந்த வீடியோவோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போதே சிரிச்சீங்கன்னா உங்க ஜோக்குக்கு நீங்களே சிரிக்கிறீங்கன்னு அர்த்தம். வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. Thanks for watching. See you again. Close your eyes and miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips. I can feel your smile come on my lips and happiness in your eyes. அவங்க ஓசி ரைடுக்காக சொல்லல. நமக்குள்ள ஏதோ
நல்லா இருந்துச்சு. ஆனா அது அந்த ராக்கெட்டு தான் பயங்கரம். அதெல்லாம் பின்னாடி நிக்கிறவங்க ஏலியன் மாதிரியே தான் இருக்கு அந்த கண்ணு இதெல்லாம் செட் பண்ணிருக்காங்க. இல்ல அவங்க நார்மலாவே இப்படிதான் இருக்காங்க. ஆமா. யாரு பளிச்சுன்னு தெரியுது. அது இந்த ஃபிளாஷ் லைட் ஏதோ வச்சு பண்ணிருக்காங்க, அதனால அப்படி தெரியுது. ஒருத்தர் ஓடும்போது அவர் அந்த தடுக்கி விழுறாரு. அந்த மாதிரி நம்மளுக்கும் நடந்திருக்கு. அந்த செருப்பெல்லாம் அறுத்துக்கிட்டு அந்த மாதிரி போறதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இந்த வாய்ஸ் ஓவர்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.